அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிடலாம் உருட்டிடலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டால் கூத்தாடும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன். கூட்டால் கூத்தாடும் ஆண்டு. ஆக கூட்டு முயற்சியோடு நீங்கள் வேலை செய்கிறப்ப மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை பார்க்க போகிறீங்க, கூத்தாட போகிறீங்க. நினச்சதை விட ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சு, அப்படி ஒரு சந்தோஷம் வருது, அப்படி ஒரு லாபம் வருதுன்னா கூத்தாடுற மாதிரி தானே இருக்கும். அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா 70% நன்மைகளை நீங்கள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் அனுபவிக்க போகிறீங்க. ஏன் இதை மாதிரி 70%ங்கிற அண்டு கூட்டால் கூத்தாடும் ஆண்டுன்னு ஏன் தலைப்பை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மற்றவங்க சூழலோடு அனுசரித்து போகணும். அடுத்து ஒரு மேட்டர் ஆஃப் 1 மந்த்லேயே ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே அவர் இடப்பெயர்ச்சி ஆகி உச்சமாகிறார். எங்கள் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம். ஆக லக்னாதிபதி ராசி அதிபதி அவரே 4ஆம் இடத்திற்கு சொத்து சுகம் வித்தை திறமைக்குரியவராக வரக்கூடியவர் உச்சமாகிறப்ப சூப்பராக இல்லை சார் சொல்லணும். அது என்ன 70%ங்கிறீங்க, லக்னாதிபதி உச்சமாகிறன்னு. எஸ், அதிகமாக தான் சொல்லணும். 80%, 90% சொல்லணும். ஆனால் அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். உங்கள் லக்னம் ராசிக்கு அந்த அளவுக்கு ஒளியை பாய்ச்ச முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. மேலும் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவானும் சிக்கல் பண்ணுறார். ஸோ இவர் அஷ்டம குருவாக இருக்கிறார், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ரெண்டும் மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப நெகட்டிவ்னு இருந்தோம். இந்த குரு உச்சமாவதால் தான் உங்களுக்கு 70%. இப்போ 8ஆம் இடம்ங்கிறப்ப அத்தனைக்கும் பங்கு கொடுத்துடணும், எல்லோருக்கும் பங்கு. இது என்னால் நடக்கலைங்க, உங்கள் முயற்சி நீங்களும் சேர்ந்ததால தான். மரியாதைங்கிறது பங்குங்கிறது எல்லாம் மரியாதையிலையும் பங்கு கொடுக்கணும், பொருள்லையும் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்க மற்றவங்களையும் எடிஃபை பண்ணிக்கணும். பொதுவில் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. நீங்கள் பெரிய ஆள் போல் உங்களை அறியாமல் அந்த மேட்டிமை குணம் வரும். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 9ஆவது ராசியாக வர்றப்ப தான் ஒரு பெரிய ஆள், எல்லாம் தெரிஞ்ச ஆள் அப்படின்னு அந்த ஒரு குணம் வரும். அது அந்த வீட்டின் அதிபதி யார்? குரு பகவான், அறிவாளி. குரு அறிவு இருக்கிற ஆளுக்கு சற்று திமிராக தானே இருப்பாங்க. நாலேஜ் இஸ் பவர்மாங்கல்ல, அந்த விவரம் தெரியறதால, நாலேஜ் இருக்கிறதால, அறிவு இருக்கிறதால இந்த ஒரு கெத்து வரும், திமிரு வரும். அது இந்த ஆண்டு பண்ணக்கூடாது. எல்லோருக்கிட்டையும் பார்ட்னராக ஈக்குவலாக பங்கு.
நான் தான் செஞ்சேன், என்னால் தான் நடந்துச்சின்னு இல்லாமல் நீங்கள் வந்ததால் தான் நடந்துச்சு. உங்களை தாழ்த்திக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் மறையுது இல்லையா, நீங்கள் மறைச்சிக்கணும் உங்களை. ஐயோ நீங்கள் தான், நான் சொன்னேன், ஐடியா கொடுத்தேன், நான் அறிவாளி தான், ஆனால் செயல்படுத்தினது கூட இருந்ததால் தானே. என்னால் ஒண்டியாக செஞ்சுருக்க முடியுமா? நீங்கள் தாங்க. இது எல்லாத்துலேயும், அது அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்கணுன்ட்டு சில பேர் பொருளை ஒண்டி கொடுப்பாங்க. நீ வேலை அவனை அவங்கள கீழேயே வச்சுக்கிற மாதிரி, கீழெல்லாம் வச்சுக்க கூடாது, ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த ஆண்டு பங்குதாரரை சற்று கீழே வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறத கேட்டுக்கணும், பங்கை வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இல்லை உழைச்சதுக்கு இவ்வளோ பங்குன்னு நீங்கள் ஒரு சுப்பீரியராக இருந்துட்டு கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது, ஈக்குவலாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த குரு பகவான் மிகப்பெரிய தன வருவாயை உங்களுக்கு கொடுப்பார், நேம் ஃபேமோடைய கொடுப்பார். அப்பா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி, எப்படி என்னை மதித்து அவருக்கு ஈக்குவலாக எனக்கு மரியாதை கொடுக்குறாருங்க, ஈக்குவலாக பங்கு கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேரு புகழ் வரும், பெரிய அளவுக்கு தன வருவாயும் வரும். ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். சுப செலவுகளை பண்ணணும், நல்ல செலவுகள் பண்ணுங்க. வீடு அர்த்தாசிரம சனி இருந்து பிரச்சனை பண்ணுறாரா, சொத்து சுகம் வழியாக பிரச்சனைகள் வருதா, ஏதாவது பேசி தீர்த்து காசை கேசை கொடுத்து முடிச்சிக்கணும். பெரிய கேஸு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது, வம்பளத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 2 பேரும் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கிறப்ப இனம் புரியாத தைரியம் வருங்க, மற்றவங்க சப்போர்ட்டும் கிடைக்குங்க. மற்றவங்கன்னா புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள், இவங்க வழியாலாம் நல்ல சப்போர்ட்டு. அவங்களாம் அப்படியே கூட தோளோடு தோல் நிற்பாருங்க, சகாக்கள் போல மாறுவார்கள். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்க, இந்த கேது உங்களை ஒரு யோகி ஞானி போல் பிஹேவ் பண்ண வச்சுருவார். எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்பா இவர் சரியாக புரிஞ்சிக்கலைங்க, இவர் திமிரு பிடிச்சவர், சரியில்லாத ஆள்னு நினச்சோம், எவ்வளோ உன்னதமான ஆன்மா, எப்படி ஒரு நல்ல ஆள் அப்படிங்கிற மாதிரி பேர் வரும். அது மெடிடேட் பண்ணால் தான் வரும். இல்லாட்டி நீ இந்த மேட்டிமை குணத்தை காட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஏன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். குருவும் காலப்புருஷ தத்துவப்படி 9வது ராசியாக இருக்கிறதால அப்படி வரும். ஜாக்கிரதை. இப்போ 9ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 5ல் போய் உச்சமாகிறப்ப இந்த பொதுவாகவே மேட்டிமை குணம் இருக்குன்றிருக்கேன். இப்போ ஓவராக தன்னை பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் மட்டப்படுத்தினீங்கன்னா வம்பு. அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அப்படி தான் ஆடாத ஆட்டம் ஆடி காலி பண்ணிடுவீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், 90% 80%லாம் சொல்லலையே, 70% சொல்லியிருங்க. எல்லோருக்கும் ஈக்குவலாக மதிச்சுட்டு இறங்கிக்கணும். ஏன்னா 5ல் சூரியன் உச்சமாகிறப்ப ஓவர் 1, 5, 9ல் உள்ள கோள்களுடைய காரகம், அந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஆள் மாதிரி பொதுவிலேயே இருக்கும். இப்போ சூரியன் வேறு உச்சமாகுதா, என்ன மாதிரி ஒரு பவர் உள்ள ஆள் உண்டா, என்ன மாதிரி எல்லாம் முட்டா பல்வலாக இருக்கணும், ஒன்றும் தெரியல, யாருக்கும் ஒன்றும் தெரியல, நான் இல்லைன்னா நடக்குமா, நான் யார் தெரியும்ல, அப்படின்லாம் வரும். உங்களுடைய புகழ் மரியாதை, நான் எந்த பரம்பரை தெரியும்ல, ஏன்னா 9ஆம் இடத்ததிபதிங்கிறது பூர்வ பாக்கியாதிபதியா, என் பரம்பரை என்னான்னு தெரியுமா, எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா, இப்படிலாம் வந்துடும். தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் இருந்தாங்க ரைட்டு. இங்கே கலியுகத்தில் இருக்கிறப்ப ஈக்குவலாக மதிச்சுன்னு அவங்க அப்படியே கீழே வச்சுக்கணும்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஆபத்து. சகாக்கள் போல் ஈக்குவலாக மரியாதை கொடுத்து பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு சுப செலவுகள், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கிறது, பேரு புகழோட பணம் கிடைக்கிறது, உங்கள் வித்தை திறமை பழிச்சிடுவது. அவங்கள பார்த்து எல்லாரும் ஏப்பா தெய்வம் பாவரு, நம்ம அவரை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஆகும். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. எல்லா அவன் அருள்னு வரும். மனசு சமநிலையில் இருக்கும். மேட்டிமை குணத்தையோ திமிரியோ காட்ட மாட்டீங்க, தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி திமிரு மேட்டிமை குணத்தை காட்டினீங்கன்னா முறிவு பிரிவுன்னு தனித்து உட்காருவீங்க. இப்போ கெட்ட தசாபுத்தின்னா அப்படி தான் இருக்கும். அப்போ மேஜர் ஒர்க்கு செய்கிறப்ப தசாபுத்தியை பார்த்துக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் உங்களுக்கு. என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.